ஹேர் ஃபால் இருக்குன்னா சாப்பிடவே கூடாத முக்கியமான 4 ஃபுட்ஸ். 4வது ஃபுட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மோரோவர் இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டு சுகர் கண்டென்ட் இருக்க ஃபுட்டை எக்ஸஸாக சாப்பிட்றதுனால நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஹேர் லாஸும் ஆகுது. ரெண்டாவது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகும். அண்ட் ஆல்சோ பாடியில் இருக்க ஜிங்க் லெவலும் ரெடியூஸ் ஆகும். ஜிங்க் இஸ் எசென்ஷியலான மினரல் ஃபார் ஹேர் க்ரோத். மூணாவது என்னென்னா அளவுக்கு அதிகமாக கெஃபைன் எடுத்துக்கிறது. அதிகமாக கெஃபைன் இன்டேக் பண்ணுறதுனால அயன் அண்ட் ஜிங்க் அப்சார்ப்ஷனை பிளாக் பண்ணும். இது ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான மினரல்ஸ். எக்ஸசிவ் கஃபைன் சாப்பிட்றதுனால அது நம்ம ஸ்லீப் சைக்கிளை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ரீஜென்ரேஷனையும் ஸ்லோ பண்ணும். நாலாவது என்னென்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்லலாம் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ஹை சுகர் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் ஸ்கேல்ப் இன்ஃபர்மேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிஹெச்டி ஹார்மோன்ஸையும் பூஸ்ட் பண்ணும். இது ஹேர் ஃபாலிக்கல்ஸை வீக்காக்கி ஹேர் லாஸ்க்கு ரீசன் ஆகும்.